ஷீபா. சீபா, ஓகே மேடம். இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 7 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 30 வருஷமா இந்த கடை நடத்திட்டு வரீங்க. அதானே உங்க சொந்த ஊரு? தடிக்காரங்கணும். தடிக்காரக்கணுமா? ஓகே மேடம். இப்போ வந்து இந்த உங்க கடையில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நாங்க கம்பங்கூழ், கேப்பக்கூழ், மோர், இளநீ, நொங்கு சர்பத்து, ஃபுல் ஜார் சோடா, இது குலுக்கி சர்பத்து எல்லாமே உண்டு. ஓகே மேடம். இப்போ இந்த கேப்பக்கூழ் இதெல்லாம் கேப்பக்கூழ் கம்பங்கூழ்லாம் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு? கேப்பக்கூழ் குடிக்கிறது வந்து மற்றபடியுமே ஹெல்த்துக்கு ரொம்ப இதானது. சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் குடிக்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்களுக்கு கேழ்வரகு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் கேப்பக்கூழ். அதனால வந்து இது வந்து நம்ம குடிக்கிறதுனால ஹெல்த்து தான், உடம்புக்கு ஆரோக்கியம் தான். மற்றபடி கம்பங்கூழ் வந்து தண்ணுப்புக்கு, இப்போ அந்த வெயில் டைம்ல ரொம்ப தண்ணுப்புக்கு ரொம்ப அது உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து நீங்க நொங்குலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நொங்கு வந்து குழந்தைகள் மட்டும் நொங்கு வந்து யார் யாருக்கெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே அது பிரயோஜனமானது. ஏன் அப்படின்னா சூட்டுக்கு இப்போ வரக்கூடிய எல்லா நோய்க்குமே அது பயன்படுத்தலாம் இல்லையா. வேனலுக்கு நம்ம வந்து இப்போ சூட்டுக்கு, பிள்ளைங்க கண்ணுக்கு எரிச்சலுக்கு அது தண்ணியை பயன்படுத்துறாங்க. மற்றபடி நொங்கு குடிக்கிறதுனால உடம்பு நல்லா தணுப்பாகுது. நம்ம அந்த சூட்டுக்கு அது ரொம்ப வந்து இப்போ கிடைக்காது. அதில் உள்ள தோல் வரைக்கும் வந்து என்னன்னா கர்ப்பப்பையில இருக்கிற குடல் புண்ணுக்கு வந்து ரொம்ப இதுன்னு சொல்லி அது தனியா வாங்கிட்டு போறாங்க. நம்ம அந்த தோல் வரைக்கும் அந்த கட்டி காயா இருக்குது இல்லையா, அதுல வந்து அந்த அதை அப்படியே வாங்கிட்டு போய் அந்த தோல் எடுத்து சாப்பிடுறாங்க நிறைய பேர். ஓகே. இது இப்போ உங்களுக்கு கடை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் மேடம்? காலம் எத்தனை மணில இருந்து சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 8 மணிக்கு ஆரம்பிப்போம், 5:30 வரை இருக்கும். ஓகே மேடம். இப்போ இந்த கடைக்கு உங்களுக்கு ஆதரவு மக்கள் நிறைய வராங்களா? எப்படி? நிறைய பேர் வராங்க. இப்போ நீங்க வந்து ஃபேமிலியாவே இந்த கடையை நடத்திட்டு வரீங்க. ஆமா. உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பிள்ளை மூத்த பொண்ணு வந்து 7 படிக்கிறா, 2வது பையன் 5 படிக்கிறான், 3வது பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஓ, ஓகே மேடம். ஓகே. இப்போ இந்த கன்னியாகுமரியை பற்றி சொல்லுங்களா? கன்னியாகுமரி மக்கள் எப்படி? கன்னியாகுமரியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னா இங்க பீச்சு தான் பெஸ்ட். மற்றபடி இங்க ரொம்ப பெரிய அளவுனா இங்க மெடிக்கல் காலேஜ், இங்க வந்து எல்லா ஏரியால இருந்தும் மக்கள் வராங்க. அதனால வந்து இங்க நாங்க ஆசாரிப்பள்ளத்தை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் தான் ரொம்ப. இப்போ நீங்க உங்க கடை போட்டிருக்க பிளேஸ், கடை போட்டிருக்கிறதோட அட்ரஸ் ஒன்று சொல்லுவீங்களா? கரெக்டா இந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க? இது ஆசாரிப்பள்ளம் செகண்ட் கேட்டு தான். ஆமா, பேக் கேட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த கடையில உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? இல்ல இது போக வேற பிசினஸ் வேற வேலை ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல, மற்றபடி நாங்க இது மட்டும் தான். இதுல வர்றது எங்க தேவைக்கு, இப்போதைக்கு எங்க பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு போதுமான தேவை. உங்க கடை டெய்லியும் ஓப்பன்ல தான் இருக்குமா? இல்ல கடைக்கு லீவு தான் உண்டா மேடம்? ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை போட்டிருப்பீங்க, மற்ற நாள்லாம் ஓகே. இது ஆசாரிப்பழம் பேக் கேட்டுக்கிட்டே இருக்கு தானே? பேக் கேட்டுக்கிட்டே